வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட தறிகுடோனில் வந்துட்டு பீஸ் மடிக்கிற துணி வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்துருந்ததில் டிஓஎல் ஸ்டார்டர், அதாவது டேரெக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டார்டர் கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஒயரை டேரெக்ட் பண்ணோன்னே மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரீடிங்குமே 1 2 3 கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. ரிலேவை நம்ம கழட்டியாச்சுங்க. ரிலேவை கழட்டி கஸ்டமர்கிட்டே கொடுத்தாச்சு. கஸ்டமர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ரிலே தாங்க கம்ப்ளைண்ட்டு. இதில் வந்துட்டு ஆஃப் சுவிட்ச் பட்டன் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம தனியாக மாற்ற முடியாதுங்க. ரிலே செக்ஷனை தான் மாற்றணும். ஸோ புது ரிலே செக்ஷன் சேம் ஆம்ப்ஸ் ரேட்டிங்கில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை நம்ம திரும்ப செட்டிங் பண்ணியாச்சுங்க. இது ஒயரிங் பண்ணும்போது புதுசாக பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து வச்சுட்டு மாட்டுங்க. அப்போ தான் வந்து மாட்டுறக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் NONC கரெக்டாக கொடுக்காட்டி ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணுறோம். கரெக்டாக ஆன் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீடிங்குமே கரெக்டாக காட்டுது. ப்ளஸ் இதில் வந்துட்டு யூஸர் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே வந்து NONC பட்டன் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒர்க் ஆகுது. சேம் இது இங்கேயும் ஒர்க் ஆகுது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.